வந்து என்ன பண்ணுவா, அ கதையில வந்து அ அப்பா கேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அ துணியெல்லாம் எடுத்துன்னு வருவாங்க. புது துணியெல்லாம் வாங்கிட்டு வரும்போது, அப்பா வந்து கேட்பாரு. "அ எப்படி அப்பா செலக்ஷன்?" அப்படின்னு கேட்பாரு. பிரேமா வந்து எப்பவும் புன்னகை தானே அவளுக்கு. அந்த புன்னகையோட அவ வந்து சொல்வா, "உங்க செலக்ஷன் ஒண்ணே ஒண்ணு தவிர, எல்லாமே சூப்பர் தான்ப்பா" அப்படிம்பா. அத படிச்சுட்டு எனக்கு ரொம்ப கனத்து போச்சு மனசு. அவ வந்து கணவன செலக்ஷன் செய்தது சரியில்ல, அப்படிங்கிறத ஒரு மாரி பூடகமா சொல்லுவா. ரொம்ப நல்லா இருந்தது அந்த லைன். ஒரே ஒரு லைன் தான். ஆனா அது ரொம்ப தாக்கம். ஏன்னா பெண்களோட அநேக பெண்களோட நிலைமை இப்ப அப்படிதானே இருக்கு. இன்னமும் குறைஞ்சிட்டு வருதுன்னு ஆமா, வேணா சொல்லலாமே ஒழிய, இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆமா. அ அஃப்கோர்ஸ் அதான் இல்லன்னு சொல்ல முடியாது. ஆமா. அது வந்து ஆண்களுக்கும் பொருந்தும். ஆண்களுக்கும் நினைச்சபடி கிடைக்காம அவங்களுக்கும் இருக்கும் அது. நம்மளையே நம்ம ஆமா. சொல்லிக்கிறது இல்ல. அ இந்த கதை வந்து வாசகர்களோட மனசுல எந்த தாக்கத்த கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? ம். பெருசா அப்படி தாக்கம்னெல்லாம் யோசிக்கல நானு. ம். ஆ ஆனா அதான் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் இது குடுத்ததுன்னா நல்லாருக்கும். அதாவது ம் அ ஆ ஆக்சுவலா ஆண்கள் வந்து அந்த பேலன்ஸ் வந்து ஓரளவுக்கு மெயின்டெயின் பண்ணாங்கன்னா, ஏன்னா ஃபேமிலின்னு வரச்சே எல்லாரையும் வந்து எதிர்பார்க்க முடியாது. எல்லா இடத்துலயும் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ்ன்னு எதிர்பார்க்க முடியாது. ஆ க கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா, இந்த மாரியான விஷயங்கள் குறையும். ஸோ, ஆமா. ஆ அதனால பெருசா அத தாக்கம் எல்லாம் யோசிச்செல்லாம் நானு பண்ணல. நேர்ல. பட் இது மாரி ஒரு பாசிட்டிவ் இது வந்ததுன்னா சந்தோஷம். ஆனா ஆனா அந்த கதைய படிக்கும்போது நிச்சயமா தாக்கம் வரும். ஏதோ ஒரு ம். விதத்துல தாக்கம் வரும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆ. ஆ அப்புறம் வந்து பொதுவாவே நம்ம மனுஷங்களுக்கு ஒரு சின்ன ஹேபிட்